Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு பலகாரம் ரெசிபி. இது வந்து ஈவினிங் நம்ம காஃபி கூட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்ஸ்டன்ட்டா குயிக்கா வந்து பண்ணி முடிச்சிடலாம். பாத்தீங்க அப்படினா நம்ம ஹெல்த்தியான பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியா பண்ணிருக்கோம். இதோட டிசைனும் பார்க்க யூனிக்கா சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம வாழை இலையில வச்சு பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டைகள் நம்ம பண்ணுவோம்ல அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். 3 days வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணியெல்லாம் கொடுக்கும்போது சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 10லேருந்து 15 போல் பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த வாழைப்பழம் இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸுக்கு போடுங்க. போட்டு இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த பனானா எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து இதை நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். தேங்காய் வந்து நம்ம வறுத்தெடுக்கும் போது தான் இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் வரணும். அதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். இது நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் எடுக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் எடுக்கலாம். இப்போ இதை வந்து இதில் போட்டுருங்க. இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் அளவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்தெடுத்த தேங்காய் அப்புறமா பனானா எல்லாம் வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் கரெக்டாக தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். அதாவது இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கூட நல்லா திக்காக இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். சரியா 1.5 கப்பு தண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து போடலாம் வாசனைக்காக. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மாவோட பக்குவம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அதாவது கிளி கட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வாழை இலையில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரத்தை லேசாக இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி மறுபக்கமும் அந்த ஓரத்தை சுருட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம மாவை வச்சுட்டு கெட்டிட வேண்டியதான். வாழையில உங்களுக்கு இந்த மாதிரி மடிக்க வரல, அங்கங்கேயா கீறல் விழுது அப்படிங்கிற பட்சத்தில் வாழை இலையை கொஞ்சம் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க நெருப்பில். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வாழை இலை அங்கங்கேயா கீறல் விழாமல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இப்போ உள்ளே வந்து மாவு வச்சிடலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை கெட்டிட வேண்டியதான். வாழையிலே பார்த்திங்கன்னா நார் கிடைக்கும். அந்த நார் வச்சு நம்ம வந்து கெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு யூனிக்காக நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வாழையில் வச்சு இந்த மாதிரி கெட்டிடுங்க. கெட்டிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டீமரில் ஆவியில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 போல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ உள்ள எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம்.
15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு யூனிக்கான டிசைனில் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு 3 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கார்த்திகை தீபமெல்லாம் இருக்கும்ல, அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப யூனிக்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.